மணப்பாறை முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. திருச்சி முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. தஞ்சாவூர் முழுக்க அலைஞ்சேன், கிடைக்கல. இறுதியில சென்னையில 2 மாசம் தங்கி தேடி அலைஞ்சு அந்த 7 காண்டத்தை வாங்கினேன். 7 காண்டை வாங்குறதுக்கு மெட்ராஸ்ல 2 மாசம் தங்கி இருந்தேன். ஆமா. எவ்வளவுக்கு வாங்கினேன்? ஒரு காண்டம் 750 ரூபா. உன்னை ஏமாத்தி விட்டாயா பாய் பயலே? ஒரு காண்டம் 750 ரூபா இல்லையா? நான் வாங்கியிருக்கேன். ஐயோ 30 ரூபாய்க்கு 3 காண்டம் கொடுத்தாங்கயா. 30 ரூபாய்க்கு ஒரு இடத்துல இலவசமா வேற தராங்க. இலவசம் எங்க கொடுப்பாங்க? இலவசமா கொடுக்க மாட்டாங்க. ஐயோ நீ என்னென்ன காண்டம் வாங்கின? என்னென்ன காண்டமா? சாதாரணமா நினைக்காத. எங்க ஐயா வச்சிருந்தாரு பல வருஷம், அதுக்கப்புறம் எங்க அப்பா வச்சிருந்தாரு பல வருஷம், இப்ப நான் வச்சிருக்கேன் பல வருஷமா. இதுக்கப்புறம் என் பிள்ளை, என் பேரன், என் கொள்ளு பேரனு எங்கள் பரம்பரையை அதை வைத்திருக்கின்றோம். இந்த 7 காண்டத்தை நீங்க அண்ணன் தம்பி தாத்தன் பாட்டை எல்லாம் மாத்தி மாத்தி சகல பேரும் கழுவி வச்சுக்குவீங்க. கழுவியா? புத்தகத்துக்கு கழுவுற? ஐயோ நீ என்னென்ன காண்டம் சொல்ற? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தை காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தரகாண்டம். நீ சொன்னது உத்தரகாண்டம், நான் சொன்னது குத்திர காண்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாயை சேர்த்து குத்தி விடுவேன். ஏயா ராமாயணத்துல 7 கட்டத்தை நான் சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? 30 ரூபாய்க்கு 3 காண்டம் கொடுக்குறாங்க லோக்கல் மெட் ஆஸ்பத்திரியில சும்மா கிடக்குது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ராமாயணம் படிச்சிருக்கேன். என்ன கேட்கற கேளு. ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் ஏன் திருமணம் பண்ணிக்கல? இது ஒரு கேள்வி. இது சின்ன கேள்வியா இருக்கு, வேற பெரிய கேள்வி கேளு. இல்ல இந்த சின்ன கேள்வி சொல்லு. சின்ன கேள்வியா இருக்கியா? சின்ன கேள்வியா சொல்லிய என்ன சின்ன பதில சொல்லு. சின்ன ஒரு நேரத்துல ராமாயணத்திலே பிரம்மச்சரிய விரதம் கொண்டவர் யாருன்னா ஆஞ்சநேய பெருமான். ஆனா அவருக்கு ஒரு பிள்ளை இருக்கு, பேரு மச்சமல்லன் பேரு. அவன் ஆஞ்சநேய பெருமான் இன்னொரு பெண்ணை கூடி பிள்ளை பெற்றாரா? கிடையாது. அவர் வீரவேத்தூரிலிருந்து பிறந்து வந்த மச்சமல்லவன். அப்ப உனக்கு ஒரு பிள்ளை இருக்கா? உன் மனதிலே வேற யாரு பெண்ணுக்கு இடமுன்னு கேட்க தன் மார்பை பிளந்து காட்டினார் ஆஞ்சநேய பெருமான். அங்கே ராமனுக்கும் சீதைக்கு மட்டுமே இடம் இருந்தது. அப்ப வாழ்நாள் முழுக்க ராமனுக்கு தொண்டு செய்வதற்காக பிரம்மச்சாரி விரதம் பூண்ட காரணத்தினாலே ஆஞ்சநேய பெருமான் திருமணம் செய்து கொள்ளவில்லை. வேற 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 என்ன கேட்கிற? வேற என்ன கேட்கிற கேளு. இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீ வந்து இந்த ஒன்று ஒரு 5 கேள்வியை கொடுத்து நீ அடிச்சு விட்றா பாரு. ஓம்புறா இருக்கு. அவரும் காசு கொடுக்க உன்னை பத்தி தெரிஞ்சுதான் காசு கொடுக்காம கேள்வி கேட்டிருக்காரு. மூஞ்சி உடச்சு முடியும் உடச்சு. நான் சொன்னது இல்லையா ஐயா சொல்லு. நான் சொன்ன முதல்ல கை தண்ணி ஐயா உனக்கு அதை பத்தி விமர்சனம் பண்றதுக்கு வேலை கிடையாது. நீ இப்ப கேள்வி கேட்டல. இதெல்லாம் இல்லையா? இது கேள்வி ஏன்ட்ட கேட்டிருந்தாங்கன்னா நான் எல்லாத்தையும் அப்பவே உள்ளுக்குள்ளே சொல்லி அனுப்பிச்சு விட்டு இருந்திருப்பேன். என்னது இந்த கேள்வி இல்ல? அந்த பேப்பர் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்ல வந்து உங்கள்கிட்ட கொடுத்தேன். உங்களுக்கு தெரியாதா? சரி அது கடத்திட்டு போகுது. நீ சொல்லு. ராமாயணத்துல ஆஞ்சநேய பெருமான் திருமணம் பண்ணி வாழ்நாள் முழுக்க பிரம்மச்சாரி விரதம் சொல்லக்கூடிய விரதத்தை அதெல்லாம் இல்ல. இப்ப நீ அடிச்சு உருட்டா பெரிய உருட்டா நான் உருட்டனா? ஆமா நீங்க வேணா உருட்டிருக்கீங்க. நான் சொல்றேன் நான் உருட்டலாம் மாட்டேங்க. படிச்சா சொல்லுவேன், இல்லைன்னா இல்லைன்னு போயிருவேன். அதெல்லாம் கிடையாது. இதான் உண்மை. ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஆஞ்சநேய பெருமாள் ராமாயணத்திலே ராமபிரான் தொண்டு செய்வதற்காகவே அதெல்லாம் கிடையாது. ராமாயணத்துல திருமணம் பண்ணிக்காக ஒரே காரணம் தான். என்ன? ராம முண்டாட்டிய ராமணேஸ்வரன் தூக்கிட்டு போயிட்டேன். ஆமா. சுக்கிரிய முண்டாட்டிய வாலி தூக்கிட்டு போயிட்டேன். ஆமா. ஆஞ்சநேய பெருமான் பார்த்தாரு, இவன் முண்டாட்டியா அவன் தூக்கிட்டு போயிட்டேன், அவன் முண்டாட்டிய அவன் தூக்கிட்டு போயிட்டேன். அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணாலும் நம்ம முண்டாட்டியா ஒன்னாவத்தையும் தூக்கிட்டு போயிருவேன். இது தேவையாடான்னு மூடிக்கிட்டு பேசாம இதெல்லாம் ராமாயணத்தை போட்டிருக்கு. தேங்க்யூ. யாரையா கை தட்டுறதுக்கு கடுப்பாயிர பாத்துக்க. இது ஒரு விளக்கமாக. சரி. இதனால ஆஞ்சநேய பெருமான் நல்ல கேள்வியா? ராமாயணத்துல அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, உனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் பெருமான் நான் மூவாசி விருத்தவல்ல. ஆசை இல்ல கிடையாது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இல்ல. ஏன் ராமாயணத்துல எடுத்துங்க ராமணேஸ்வரன் இதற்காக இந்த நாடகத்தை கடையில நாடகம் முடிக்கிற அப்புறம் சும்மா நீ பாட்டியா கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லியா? அட பெண்ணாசை இல்ல ஏன்னு சொல்ல வேணாமா? வேணாம். மண்ணாசை இல்ல. ஏன் இதே மகாபாரதம் என்னையா நாடகத்தை முடிக்கிற? சாமரியா கேட்கறதுக்கு இல்லைன்னு மட்டும் சொல்லியா? இல்ல. ஆசை இல்ல. எந்த ஆசை இல்ல. பொம்பளை ஆசை கிடையாது. முப்பிரவில ஆரம்பத்தில் 52 கொண்டாட்டி உனக்கெல்லாம் ஈட்ஸ் இல்ல. அது ஒரு அவதாரத்துடைய மகிமை. அவதாரம் வந்தா ஈட்ஸ் வராது. உனக்கு தேவை என்ன அதை மட்டும் கேளு. பிள்ளை குட்டி எது இருக்காங்க? 60 பிள்ளைகள். இதே வேலையா தான் இருப்ப. 24 மணி நேரம் அதே வேலை தான். சோபரேஷன் ஆபரேஷனா? ஏய் நீ என்ன வேலையை கேட்டப்ப கண்டடிக்கிறதானே? இல்ல பிள்ளை குட்டி எது இருக்கு? அது 60 பிள்ளைய. 60 பிள்ளை. இப்ப பொம்பளை இப்ப பெண் ஆசை கிடையாது. ஆசை ஏன் இல்ல? ஆசையை அழிவு சுத்தம். ஆசை இல்ல. இல்ல பேச விட மாட்டேன். ஆசை இல்ல. விடு. ஆசை இல்ல. இந்த கட்டையை வச்சு என்ன பண்றீங்க? கட்டை வச்சு என்ன பண்றியா? ஏன் நீ பார்க்கல? இவன் நேரம் மக்கள் கேளு. 2 கையில அடிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை வச்சுதான் அடிச்சுக்கிற. ஆமா. ஆசை இல்ல. இல்ல அப்படி அடிச்சுக்க சாமி. அப்பதான் லேடிஸ் பிரச்சனை வராது. நம்ம பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். ஒன்று புரியவில்லையே.
ஆசை இல்ல. ஆமாப்பா. அடி அடி நொறுக்கேளு. நொறுக்குறதா? கேட்டு பாரு எவ்வளவு. சில ஒரு கையில அடிப்பாங்க, நான் அப்படி இல்ல 2 கையில அடிப்பேன். சோறுங்கிற கையிலையும். அவன் இதுல அதிகமா அடிப்பேன். அதுல அந்த கையில சங்கட்டமா இருக்கு அது சாப்பிடும் போது. இதுல அடிச்சதுனே புண்ணியா. இந்த கையில அடிச்சுக்கிட்டு அந்த கையில சாப்பிட்டுக்கிற. ஆமா. கட்டி வச்சு அடிக்கிற புலங்களோட புண்ணா என்ன போயிடாது. ரத்தம் ஒழுகுனால விட மாட்டேன். அடி ஒழுக அடிச்சுட்டே இருப்பேன். அப்படி அடிச்சாமி ரத்தம் வர வர அடிச்சிருக்க பாரு. சரி சரி. உங்க இவ்வளவு ஐயா பறந்துகிட்டு மேலோத்து வர்றல. இப்ப மழை வந்து பறந்துகிட்டு. இப்ப நீங்க மேல அடிச்சதுல இப்ப மழை வந்திருக்கு. புரியலையே. நீங்க மேல இருந்து அடிச்சு விட்டீங்கல்ல மழையா தெரிஞ்சு. என்ன சொல்லிட்டு இருக்க நீ? மழை வந்துச்சு அதுக்காக. அதுக்கு என்ன நான் அடிக்க அடிக்க வரும். ஏன்னா அடி உடம்பு ரொம்ப வீக் ஆயிரும் ராமசாமி. ஏய் நான் பெருமாளை நினைச்சு அடிக்க அடிக்க பாடி மெயின்டைன் பண்ண முடியாதியா. முழுசா கேளியா? பெருமாள் மனம் இறங்கி இந்த பூலோக மக்களுக்கு மழையை போய் விப்பார். பெருமாளை நினைச்சுக்கிட்டா அடிக்கிற ஆம்பளை நினைச்சுக்கிட்டா சங்கட்டமா இருக்கா. பெருமாள் பெருமாள் ரசமாமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். மகாவிஷ்ணுயா பெருமாள் பாட்ட நாராயணன். உங்க ஜவரியம் உங்க கட்ட நீங்க சரி இருக்கட்டும் சந்தோஷம். இப்ப பொம்பளை இந்த பிறகு ஆசை இல்ல. அந்த நினைப்பு உண்டாகல. ஏய் நினைப்பு உண்டாகலன்னு சொல்லு. ஏன் இப்படி கடுப்பு உண்டாக பேசுறீங்க? ஏய் கடுப்பு உண்டாகிறதுன்னு சொல்லு. பொம்பளைய பத்தி பேசினா நீ வெறுப்பு உண்டாயிடுறேன். நீ உன் வாயில் நல்ல வார்த்தை வராதா? நம்ம 2 பேரும் பேசி ஊரே அப்புறம் சிரிப்பு உண்டாயிராம. ரொம்ப பேசுறிய நீ. நீ என்ன பண்ற இந்த இடத்துல? காவல். என்ன காவல்? இதுக்கு பேர் தான் திணை. 6 மணிக்கு அவுத்துட்டு போயிடுவாங்க. இடத்து பேரு வேலிமலை சாரல். அது எங்க இருக்கு? வேலிமலையில இருக்கு. பயமா இருக்கா? 21 படத்தை நொட்டுனாரு மாதிரி சொல்றாரு. தொண்டை நாட்டுல இருக்கு. தொண்டை தொண்டை ஒழுங்கா சொல்லு. தொண்டை நாடு. மொத்தம் 4 நாடு இருக்கா? சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய தொண்டை நாடு. இடம் எம்மடத்துல உமக்கு என்ன வேலை? இடம் இல்ல. தொண்டை நாடு எங்க இருக்கு சொல்லு. இந்தியா. இந்தியாவை கேட்கல. பொறுமையாரியா. இந்தியாவில் இருந்துச்சு. இந்தியா சுதந்திரம் வாங்கி பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட கதையெல்லாம் ஒரு கதை சொன்னா தெளிவா சொல்லணும். சரிங்க. தொண்டை நாடு எங்க இருக்குன்னு தானே கேட்டு. பனி மாநிலம் பிரிச்சாருன்னு. ஆமா. யாரு பிரிச்சா? இவர் தெரியல. பட்டேல். பட்டேல். உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கியா? நீ வரலாறு படிச்சிருக்கியா? என்னாச்சு? வீணை இதுல குத்தி பிடிச்சு. இனிமே குத்துனா குத்தல. ஏன்னா உண்மையில புள்ள வைக்கிற மாதிரி அடி விட்டு போயிடும். அது ஜீவாச மாதிரி நடந்துச்சா விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன், உண்மையிலே வரலாறு படிச்சிருக்கீங்களா? ஒரு தடவை கை கொடுத்தா போதும். ஏன்னா 544 மாகாணமா இருந்தத மொழிவாரி மாநில பிரிச்சார் பட்டேல். பட்டேல். ஏய் நீ வரலாறு ஏப்பா கொடுப்பா, உன்னை முத்தம் கொடுக்குறப்பா, எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. சரி பட்டேல் நீங்க என்ன பட்டேல்? பார்த்தி பட்டேல். ஏ முட்டா பையலே, பார்த்தி பட்டேல் இல்ல, சர்தார் வல்லபாய் பட்டேல். வல்லபாய் பட்டேல். பார்த்தி பட்டேல் கிரிக்கெட் பிளேயர். கிரிக்கெட் விளையாடுறாரு. உன்னை வேற தெரியாத முத்த வேற கொடுத்து விட்டேனே. சரி விடு. பிரிச்சார்ல? பிரிச்சாங்க. என்னாச்சு? இப்ப பிரிச்சு இப்ப வந்து தொண்டை நாட்டுக்கு போறோம். சரிப்பா கூட்டி போ. இங்க இருந்து சாமியை கும்பிட்டு இருமுடியை கட்டி கிளம்புறோம். ஏன் தொண்டை நாட்டுக்கு இருமுடி கட்டி போற? ஒரு இடத்துக்கு போனா சும்மா போக கூடாது. இருமுடியை கட்டி அப்படிதான் கிளம்பி போகணும். உங்க கோயில் பட்டியல உள்ள ஐயப்பனை கும்பிட்டு இல்ல இங்க இருந்து கிளம்பி போகணும். இங்க இருந்தே வா. சரி வாங்க வாங்க. இது நம்ம கோயில் தான். நொறுக்கி எழுதிடுவோம் பச்சனை இங்கே. அப்படியா? ஆமா வச்சிருக்கீங்களா? ஏன் சாமியை கும்பிட்டு கிளம்பி போறோம். சரி வர்றியா? கோபடா சொல்லு. ஏன்னு ஒரு 650 கிலோமீட்டர் தான். சொல்றேன் சொல்லுங்க. அப்படியே பிடிச்சி பைபாஸா பிடிச்சி போனோம்னு வச்சுக்க. மாட்டுத்தாவணி. சரி மாட்டுத்தாவணில இருந்து லெப்ட் எடுக்கிறோம். நேரா குற்றாலம் போறோம். குற்றாலத்துக்கா? புறப்பட்டு 2 நாள் ஆச்சு. குளிக்கணுமா வேணுமா ஐயா? உடல் தூய்மை முக்கியம். ஆமா ஆமா. காலைல குளிச்சு விட்டு அப்புறம் இரும்பி கட்டி நேரா சாயங்காலம் எரிமேலி போறோம். எரிமேலி சமைச்சு சாப்பிடுறதா இல்லையா? உணவு ரொம்ப நெருக்கி வந்துட்டேன். 450 கிலோமீட்டர் தான் நெருக்கி வந்துட்டேன். சொல்லுங்க. தொண்டை நாடு வர போதும். சொல்லுங்க. எரிமேல அப்படி சாமி கும்பிட்டு அப்படி கிளம்பி நேரா சபரிமலை போறோம். வேலிமலைக்கு சபரிமலைக்கு? ஐயோ அந்த வழியாதே போகணும். தூரம் அதிகமாயிட்டு இருக்க. இல்ல பக்கத்துல வந்துட்டு நெருக்கி 350 கிலோமீட்டர் தான். சொல்லு. ஐயப்பன் கோயில் சாமி கும்பிட்டு நேரா கீழே இறங்கி குருவாயூர் வர்றோம். குருவாயூர் ஏன் போற? பிள்ளைகளுக்கு அழுவா தீனி வாங்குறதா இல்லையா? சரி நெருக்கி வந்துட்டு தொண்டை நாடு 250 கிலோமீட்டர் தான். சரி சொல்லு. வந்துட்டான். சொல்லுவா. தொண்டை நாடு நான் போயே ஆகணும். குருவாயூர்ல இருந்து நேரா வந்து பழனி வர்றோம். பழனிக்கு ஏன் போற? பஞ்சாமரத்தை வாங்கி ஊத்திட்டு குடும்பத்தோடு சேர்த்து நக்கிறதுக்கு வார்த்தை வேற மாதிரி வருதே. பஞ்சாமரத்தை அப்புறம் உறிஞ்சா முடியும் நக்கத்தா முடியும். என்ன சிவனே நக்கி நடன பேர் இருக்கு. சரி பஞ்சாமரத்தை வாங்கி நக்கியாச்சு. சாப்பிட்டாச்சு, முருகனை கும்பிட்டாச்சு. அப்படியே நேரா திண்டுக்கல் வர்றோம். திண்டுக்கலுக்கே போறேன். பூட்டை வாங்கி வாயை போட்டு பூட்டுனாக்கு தான் பேசாம இரு. நெருக்கி வந்துட்டோம். அங்கே திண்டுக்கல் வந்துட்டாங்க. அதிகமாயிட்டு போதையா? இன்னொரு 44 கிலோமீட்டர் தாயா. சரி சொல்லு. உனக்கு தெரியுமா என்ன தெரியும்? நான் சொல்றேன் ரூட்டு. சரி சொல்லுங்க. அப்படியே திண்டுக்கல்ல இருந்து நேரா வந்துடுறேன். வந்த வாக்குல அப்படியே நேரா ஐலூரை தாண்டின உடனே நேரா என்ன பண்றோம், இப்படி இளமலை ரோட்ல வந்துடுறோம்.
நெருக்கி வந்துட்டோம். தொண்டை நாடு தானே. நெருக்குன்னு தூரமா போயிட்டே இருக்க. வந்துட்டேன். இங்க இருந்து ஒரு 17 கிலோமீட்டர் எல்லமன ரோட்ல இருந்து நேரா புடிச்சு வந்தாலும் புத்தானத்தம் வந்துட்டேன். இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் காத்துக்கிட்டு இருக்கேன். புத்தானத்துல இருந்து அப்படியே மேடு ஏறி இறங்கணும்னு வச்சுக்க. அந்த ஆழமான மேட்டை காணவே பிள்ளையார் வெளிப்பட்டி. இந்த மேடையில நீ என்னை கேட்டுக்கிட்டு இருக்க தொண்டை நாடு எங்க இருக்குன்னு. அதானே எட்டி வந்த கடப்பாறையா இந்த ஓங்கி அடிச்ச பல்லு தெரிச்சு வந்துருச்சு. டேய் உன்னை தொண்டை நாடு கூட்டி போயானா நீ பிள்ளையார் கோயில் கூட்டி வந்திருக்க. அது தெரிஞ்சா உன்னை ஏயா ஐயப்பன் கோயில போய் சாமி கும்பிட்டு கூட்டிட்டு வர முன்னாடி சொல்ல நான் சொல்லிருப்பேன்ல. சரி தொலை என்ன வண்டி இந்த இடத்துல காவல். என்ன காவல்? திரை காவல். யாரா இருக்கா உள்ள? ஒருவர் உள்ளே இருக்காரு. முதல் காவல் யார் இருக்கா? ஒன்றிய எங்கே வள்ளி. சரி இன்னொரு 6 கிள்ளி வள்ளி சந்திக்கணும். அதுக்கு முன்னாடி சந்திக்கணும். ஆமா அழைத்து வர பார்க்கலாம்.